நீ போன காரியம் என்னம்மா ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி மோகினி பங்களாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆமா, ரகுவ பாத்தியா? அவர் ஊர்ல இல்லையா? ஓ, வருவா, நிச்சயமா வருவா. ஒரு முக்கிய அறிவிப்பு. பொதிகமலை சாரலில் ஒரு காட்டு பகுதியில் உள்ளே அமைந்திருக்கிறது நாககாளியம்மன் கோவில் என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கோயில். அந்த கோயிலை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக சென்ற புதைபொருள் ஆராய்ச்சித்துறை வல்லுநர் திரு ரகுநந்தனுக்கு அபூர்வமான தகவல்கள் கிடைத்துள்ளன. காட்டு பகுதிக்குள் இருக்கும் இந்த கோயிலுக்கு செல்லும் வழி மிக கடுமையாக உள்ளது. இருந்தாலும் பக்த கோடிகளின் வசதிக்காக தமிழக அரசாங்கம் பல வசதிகளை செய்து தந்துள்ளது. ஆன்மீக நேயர்களுக்கு ஒரு நற்செய்தி. பொதிகை மலை அருகே உள்ள நாககாளியம்மன் என்ற பழைய கோவிலில் வரும் பௌர்ணமி அன்று தெய்வம் நேரில் தோன்ற போவதாக நம்பப்படுகிறது. கடவுளே நேர்ல காட்சி அளிக்க போறாருன்னு டிவி பத்திரிகைகள் எல்லாம் தைரியமா போய் சொல்றாங்கப்பா. அது மட்டும் இல்ல சரவணா, நம்ம அப்பாவி ஜனங்கள்ல அது உண்மைன்னு நம்பிடுவாங்க. பக்திங்கிற பேர்ல பணக்காரனுங்க பண்ற பித்தலாட்டம் தான் அது. ஜனங்க ஜாஸ்தி ஏமாறுற இடமே கோயில் தான். கூட்டாம்போக்கள் நடக்கிறதெல்லாம் கும்புற தெய்வம் தான் கொடுக்குதுன்னு ஜனங்க நம்புறதுனாலதான் கோயில்ல இவ்வளவு கூட்டமே கூடுது. எல்லாத்தையுமே ஆண்டவன் கவனிச்சுப்பாரு நினைச்சு அவரு மேல பாரத்தை போட்டுட்டு இவன் உழைக்கிறத விட்டுட்டு சோம்பேறி ஆயிட்டான். ஆக மொத்தம் தன்னை தவிர மத்த எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சவன் எப்படா உருட்டுவான்? இப்பவும் சொல்றேன், இவ்வளவு பகிரங்கமா கடவுள் தோன்ற போறான்னு சொல்றாங்கன்னா அந்த கோயில்ல ஏதோ மேஜிக் பண்ணி யாரோ ஃப்ராட் ஒருத்தனை கடவுள்னு சொல்லி ஏமாத்த போறாங்க. இது வேணா நிச்சயம். இந்த அக்கிரமத்தை எல்லாம் இப்படி உட்காந்து வேடிக்கை பாக்குறதுக்கு வேடிக்கையை பார்க்கணும். அந்த கோயிலுக்கே வெடிவைப்பு. அது வெடிச்சு செதற வெளிச்சத்துல கடவுள் சக்தி எல்லாம் உண்மை இல்லைங்கிறத ஜனங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்பதான் நம்ம இயக்கத்தோட கொள்கைக்கு மரியாதை கிடைக்கும். அந்த கோயிலை வெடிக்கிறதுக்கு 15 ஜெலட்டின் ஸ்டிக்ஸ், டிஎன்எக்ஸ் 1 கிலோ, ரேடியோ, ரிமோட் இதெல்லாம் தேவைப்படுது. எப்படியும் இந்த திட்டத்துக்கு குறைஞ்சது ஒரு 3-4 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இவ்வளவு பெரிய அமௌண்ட்ட இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படி புரட்டுறதுன்னு தான் புரியல. நாங்க கடவுளுக்கு எதிரிங்க, அதனால உங்களுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பணம் இதுல இருக்கு, வச்சுக்குங்க. தெய்வம் தோன்ற போகுதுன்னு பத்திரிகையில எழுதிருக்காங்களே, அந்த கோயில அங்க இருக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? யாருடா அவங்க? புதுசா நம்ம இயக்கத்து மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க 2 பேர் சொன்னனே, அது இவங்க தான். பணம் வச்சிருக்கவங்க ஜனங்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறாங்களா? சரித்திரத்துல இது வரைக்கும் நடந்தது இல்லையா? அவங்கள பத்தி நல்லா விசாரிச்சியா? டோன்ட் வரி, நல்லா விசாரிச்சிட்டேன். அவங்கள நம்பலாம். நான் போய் மத்த ஏற்பாடுலாம் கவனிக்கிறேன். அனில், நம்ம ஆளுங்களை ஏற்கனவே தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் விஷயத்துல மாத்திரம் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போன ஜென்மத்துல போலீஸா இருந்தாலும் அவங்க பார்வையில் நான் படமாட்டேன். போதுமா? ஒரு பெப்சி கொடுத்துருக்கா. ஃபைனாட் 7 என்னையா டல்லா இருக்க? மாசம் கடைசி ஆயிடுச்சு. 2-3 நாளா எதுவுமே தேரலையே. பாக்கெட் வர காலியா இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. கவலைப்படாத, ஏதாவது பாத்தி மாட்டாமலா போயிட போகுது. எவனாவது மாட்டுவான், அவங்கிட்ட மொத்தமா தேத்திடுவான். பாத்தி மாட்டிச்சு பார். ஏய் நில்டா, ஏய் நில்லு, நில்டா. அத்தை, ஆபரேஷன் செஞ்சா அவர் முழுக்க குணமாயிடுவாரா? அட்லீஸ்ட் இன்னும் 6 மாசமாவது நம்ம கூட இருப்பா. அதுக்கு ஆண்டவனை நம்பினா அவர் ஆயுசுக்கும் நம்ம கூட இருப்பார். அத்தை, ஆண்டவனா? எங்கட இருக்கான் ஆண்டவன்? அப்படி இருந்தானா அங்கே சாக கிடக்குறானே என் மகன், அவனை போய் பார்க்க சொல்லு. உருகி உருகி எத்தனை ஆயிரம் பாட்டு பாடியிருக்கான் ஒரு தெய்வம் விடாம. அதை தவிர அவன் என்னடி பாவம் செஞ்சான் இப்படி அல்பாயசுல சாகிறதுக்கு? ஆண்டவனா? ஆண்டவன் ஆண்டவன் நம்ம கூட விளையாடலாம், அவர் கூட நம்ம விளையாட வேணாம். அத்தை, என்ன நம்பி நவீன நாககாளியம்மன் கோவிலுக்கு அனுப்பி வைங்க அத்தை. அவரை குணப்படுத்தி நான் கூட்டிட்டு வரேன். என் அளவுக்கு உனக்கு படிப்பும் இல்லை, வயசும் இல்லை. இல்லாத ஆண்டவனை நம்புறதை விட நானே செய்ய போற ஆபரேஷன் தான் நான் நம்புவேன். நவ் யூ கேன் கோ. அத்தை, இத பாரு பத்மா, நீ ஆஃப்டர் ஆல் நவீனுடைய காதலிதான். ஆனா நான் அவனை பெத்த அம்மா. உன்னை விட அவன் மேல எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி இருக்கு. புரிஞ்சுதா? நவ் கெட் லாஸ்ட்.
கழுத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு பேர் தான் தாலி. ஆனா நிமிஷ கணக்குல வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன போய் தாலி கட்ட சொல்றியே? இது உனக்கே நியாயமா? நான் அந்த அம்மனை நம்புறேன். அவ நெத்தியில பொட்டும் கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் என் பூவுக்கும் பொட்டுக்கும் எதுவும் வராம அவ பாத்துக்குவா. கட்டுங்க. பத்மா, மனப்பூர்வமா நீங்க என்ன காதலிச்சது உண்மைன்னா அந்த அன்பு மேல சத்தியமா கேட்கிறேன். கட்டுங்க. நவீன், என்ன இது? அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உன் உயிருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உனக்குமா தெரியாது? Come on, let's go to the hospital immediately. ஆஃப்டர் ஆல் நீங்க அவரோட அம்மா. ஆனா நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி. உங்களை விட அவர் உயிர் மேல எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி. அவரை நான் இப்பவே நாககாளியம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். இனிமேலும் எங்களை தடுக்காதீங்க. நவீன், அம்மா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லா ஆசையும் நிறைவேற்றணும் இல்லையா? இவளோட முத ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். பத்மாவோட கோயிலுக்கு போறத தடுக்காதீங்கம்மா, ப்ளீஸ். டேய், பழசெல்லாம் நினைக்காதடா. வெறும் நினைப்பு நான் மறந்துடலாம். ஆனா இது நெருப்பு. இன்னும் என் நெஞ்சில அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு. அதனால என்னால மறக்கவே முடியாது. அன்னைக்கு எங்க அக்காவுக்கு கல்யாணம். உனக்கு மட்டும் ஏற்பட்ட நிலைமை இல்லடா. ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த அதிகார வர்க்கத்தினாலையும் பணக்காரங்களோட சுயநலத்தினாலையும் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு தவிர வேற எந்த நினைப்புமே உனக்கு வரக்கூடாது. வராதுடா. எனக்கு ஏற்பட்ட கொடுமை இன்னொருத்தருக்கு ஏற்பட நான் விட மாட்டேன். ஆமா. சரி, நீ புறப்படு. ஏற்கனவே பேசினபடி நான் உன்னை கோவில்ல சந்திக்கிறேன். முதல்ல ஏதோ ஒரு கோவில்ல கடவுள் வர போறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் எவனோ ஒரு தீவிரவாதி அந்த கோவிலுக்கு பாம் வைக்க போறான்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேல எங்க கேன் ஐஜி கடவுள் வந்தா ப்ரொமோஷன் அவர்கிட்டயே வாங்கிக்கன்னு என்கிட்ட ஜோக் அடிக்கிறாரு. சுமச்சார். ஆனா ஒண்ணு திவ்யா, எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி வேலை உலகத்துல வேற எந்த போலீஸ்காரனும் கிடைக்காது. ஏன் கோவப்படுறீங்க? சப்போஸ் கடவுள் உண்மையாவே வந்துட்டாருன்னா? கமான், நீ ஆரம்பிச்சிடாத. இல்லனா கடவுள் வரப்போறாருங்கிற விஷயத்தை பத்திரிகையில பிரபலப்படுத்தினதுல எனக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. பங்கா? 10 நாள் நடுக்காட்டுல அலைய விட்டுருக்கே, ரொம்ப தேங்க்ஸ்மா. கவலைப்படாதீங்கண்ணா, நானும் உங்க கூட வரேன். இருக்கிற பிரச்சனை போதாது, நீ கூட வந்து பிரச்சனை அதிகமா கிடாத. அங்க ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அதுல ஏன் வெடிகுண்டு வைக்க போறான்னு தெரியல. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஐ அம் சாரி திவ்யா, நீ அங்க வர்றது அவ்வளவு நல்லதில்ல, ப்ளீஸ். தெரியும்ண்ணா, எனக்கு கண் தெரியாதுங்கிறதுனால தானே நீங்க என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்க. ஏய், என்னடா அது? ஏய் திவ்யா, ஏய், நான் அப்படி நினைப்பேனா? என்னையும் கூட்டிட்டு போங்கண்ணா. எனக்கு என்னமோ அங்க வந்தா பார்வை கிடைக்கும்னு தோணுது. அதனால என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலாம்ல. அதுக்கு எடுத்துடாதீங்கண்ணா. என்னம்மா பேசுற? உனக்காகவாவது கடவுள் வரக்கூடாதா? ஓகே, லெட்ஸ் கோ. உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். தேங்க்ஸ்ண்ணா. திவ்யா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவுல ஒரு தீவிரவாதி கையில வெடிகுண்டை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். எந்த நேரத்துல என்ன நடக்குமோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எனிவே, உனக்கு ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ அவனை கைடா யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், நீங்க தானே கோவிலை பாதுகாக்க வந்த ஸ்பெஷல் ஆபீசர்? சார், எங்க அப்பா காணாம போய் 3 நாள் ஆச்சு. இந்த ஊர் போலீஸ்காரங்க இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நீங்களாவது? திவ்யா, நான் தான் ரகு. என்ன ஞாபகம் இல்ல? அந்த சித்தர் டாக்குமெண்ட்ஸ். ரகுவா? ஹலோ. ஓஹோ, நீங்க தான் அந்த ஹீரோவா? ஏன் சார் நம்ப முடியாத நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? சார், முதல்ல இருந்தே இந்த நியூஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா இதை பப்ளிஷ் பண்ணா ஒருவேளை காணாம போன எங்க அப்பா கிடைக்கலான்னு திவ்யா தான் சொன்னாங்க. அதனால தான் பப்ளிஷ் பண்ணேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இல்ல? கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் சார்? எங்க அப்பா ஒன்றும் கிடைக்கலையே. சரி, இனிமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஓகே சார். பை திவ்யா. பாய். உங்களை மாதிரி படிச்சவங்களே இந்த நியூஸை நம்பும் போது என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட் அலைய வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, இங்கே இருமா, அந்த ரிப்போர்ட் இப்போ வந்துரும். நீங்க ஒரு எழுத்தாளர்னு கேள்விப்பட்டதுனாலதான் எனக்கு துணைக்கு நீங்க தான் வரணும்னு நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா எரிமலைன்னு உங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன்.
வால்ல நீங்க சினிமால கமலஹாசன் பார்த்திருப்பீங்க. அசப்புல நான் அதே மாதிரி இருப்பேங்க. ஏன் நான் அவரை விட கலர் கொஞ்சம் அதிகம். சுண்டி விட்டா ரத்தம் வருங்க. யாருக்கு சுண்டி விடுறவங்களுக்கா? கண்ணுல லொல்லு ஜாஸ்தி. ஆமா, நீங்க இவ்ளோ அழகா இருந்துட்டு ஏன் எரிமலைன்னு இவ்ளோ ஆக்ரோஷமான பேரை வச்சிருக்கீங்க? நான் பாக்கிறதுக்கு கமல் மாதிரி இருப்பேங்க. ஆனா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து பாடுற ரஜினி. அதான் நம்மால எரிமலை. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் இல்லையா? The same question, the same age. என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்காத இளவயசு பொண்ணுங்களே இல்ல. என்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த பொண்ணு அமையற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்ல. முடிவு பண்ணி ஐயோ அது ஒண்ணு இல்லைங்க. நான் வளர்த்த புலி என்ன கிராஸ் பண்ணி அலோ சொல்லிட்டு போகுது. இல்லையே, ஐயோன்னு சொன்ன மாதிரில கேடுச்சு. புலி பாஷையில ஐயோன்னா நம்ம பாஷையில அலோன்னு அர்த்தம். நான் காட்டுவாசி யூனிவர்சிட்டியில எம்ஏ படிச்சிருக்கேங்க. இப்ப என்னாச்சு? புலி பாஷையில ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். போலாமா? புலி பாஷை பழகிடுச்சு. வாங்க. கல்ஸ் ஆர் குட்டிஃபையிங். ஆல் கல்ஸ் ஆர் கூர். அட, சிங்கர் நவீன் கூட வந்திருக்காருங்க. திவ்யா, பத்மா. திவ்யா, இது என்னோட ஹஸ்பண்ட். சாரிப்பா, உனக்கு கூட சொல்லாம எங்க கல்யாணம் திடீர்னு நடக்க வேண்டியதா போச்சு. என்னடி இது? நீ உன்னோட காதல இங்க கூட்டிட்டு வரணும்னு சொன்னேங்கிறதுக்காக தான் நான் அந்த கடவுள் விஷயத்தை பப்ளிஷ் பண்ணேன். இவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிற இவரை நீ கல்யாணமே பண்ணி கூட்டிட்டு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ண? நானும் முதல்ல பத்மா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாளேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த ஆண்டவனோட சக்தியை நம்புறனோ இல்லையோ, இவன் அன்போட சக்தியை நம்புறேன். அது நிச்சயம் என்ன காப்பாத்தும். நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் திவ்யா. நாம எவ்வளவு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். நாம அஜாக்கிரதையா இருந்தா அதனால பாதிக்கப்பட போறது ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர். இத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் பொறுப்பா டியூட்டியை பாருங்க. இந்த ஆபரேஷன்ல உங்களுக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட வெளிப்படையா சொல்லலாம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல துப்பாக்கி எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்கிற மெக்கானிக் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சார். இல்ல ஸ்பிரிங் சரியா இல்ல, ரிப்பேர் பண்ணி கொடுன்னு. அவரு சிரிச்சிட்டு சும்மா விட்டுறார் சார். இப்ப இந்த துப்பாக்கியால 3 குண்டு வெடிச்சா 2 குண்டு அடியிலேயே தொப்புன்னு விழுந்துருது சார். இத வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் தீவிரவாதிகளை பிடிக்க முடியும்? உன் பேர் என்னையா? கட்டபொம்மன் சார். ஒண்ணு இல்ல, இந்த போஸ்ட் காமிச்சது சவடன் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இன்ஸ்பெக்டர் டீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஏற்கனவே வரதா சார் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்காக தான் இங்க அனுப்பிச்சிருக்காங்க. டீ எப்படி இருக்கணும் சொல்லுங்க, ஏதாவது கடையை செட்டப் பண்ணி ஓசிலி வாங்கி கொடுத்துருவாரு. நீ யாரியா? காத்தவராயன், பிரதர் ஆஃப் கட்டபொம்மன். எஸ் சார். ஃபேமிலி இன் தி சர்வீஸ் ஆஃப் தி நேஷன். ஷட் அப். தீவிரவாதிங்க எங்க தான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கணும். லாட்ஜ் வீடு ஒண்ணு விடாம தேடணும். தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபாலோ மீ. ஒரு சிங்கிள் ரூம் கொடுங்க. 30 ரூபாய். பரவாயில்லையா சார்? ஓகே. பாய். சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமாப்பா, சாருக்கு ரூம் நம்பர் 24 போட்டுருக்கு. இந்தா கீ. சரி. சார் ரூம் கூட்டி போ. வாங்க சார். யோ, வணக்கம் சார். தங்கி இருக்குங்க பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிருக்கியா? எழுதிருக்கேன் சார். லெட்ஜர் ஒழுங்கா மெயின்டைன் பண்றியா? பண்றேன் சார். பாருங்கய்யா, எல்லாரையும் தீர விசாரிக்கணும். ஒரு ரூம் கூட விடக்கூடாது. நீங்க அந்த பிளாக்க பாருங்க, நீங்க அந்த லைனை பாருங்க. 2 பேரையும் கூட வாங்க. சார் இந்தாங்க சார் காப்பி. சாப்பாட்டு நேரத்துல காப்பி சாப்பிடாது சார், உடம்பு கெட்டு போகும். யோ, உங்ககிட்ட யாரையா காஃபி கேட்டா? எதை நீங்க கேட்கலையா? நான் கண்ட நேரத்துல காஃபி குடிக்கிறதுல எடுத்துட்டு போ. அப்ப எந்த கருவும் பிடிச்சவன் கேட்டான்? அத சொன்னவன போய் கேளு. சார் கோச்சுக்கிறாரு சார். இந்த லாட்ஜ போலீஸ்காரவங்க ரூபா செக் பண்றாங்க. அந்த கலட்டாவுல இத எங்க கொடுக்கறன்னு மறந்து போச்சு சார். வர சார். நில்லு. போலீஸ் வந்திருக்காங்களா? அத ஏன் சார் கேக்குறீங்க? இத்தனை பேர் சாமி கும்பிட வந்த இடத்துல எவனோ ஒரு பேமானி கோயிலுக்கு பாம்பு வைக்க வந்திருக்கானா. அவனை பிடிக்கிறதுக்காக ரூமா செக் பண்றாங்க. சார் சத்தியமா நீங்க காப்பி ஆகலையே. நீ கிளம்பு. காப்பி அது பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. யோ, யாரே நீ? நான் பாய் சார். ஆரம்பத்திலே போய் சொல்றான் சார். விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு பாய்ங்கறான். இவனை தரோவா செக் பண்ணும் சார். சார் நான் ரூம் பாய் சார். என் பேர் மெய்யப்ப சார். கையில காப்பி கப்பா வச்சிட்டு என்ன புலம்பிட்டு இருக்க? இந்த ரூம்காரர் காப்பி ஆட்டாரு. இப்ப கொண்டு போனா நான் கேட்கலன்னு சொல்றாரு. அதான் யார் கேட்டுப்பான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் கேட்டிருப்பா? யோ, என்ன அந்த ரூம்ல யாருமே இல்ல? சார் இப்பதான் சார் அவர் என் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. லாட்ஜ போலீஸ் செக் பண்ணுன்னு கூட சொன்னனே. லாட்ஜ போலீஸ் செக் பண்றாங்கன்னு சொன்னியா? ஆமா சார்.
லாட்ஜ்ல பாத்தியே அந்த ஆளை மறுபடியும் பார்த்தா உன்னால அடையாளம் கட்ட முடியுமா? சார் அந்த ஆளை கொண்டாந்து நேரடியா நிப்பாட்டுங்க. முடியுமா முடியாதுங்கிறத கரெக்டா சொல்லிடுறேன் சார். இதோ பாரு, நீ மாத்திரம் அவனை கண்டுபிடிச்சு எங்களுக்கு தகவல் சொன்ன. எந்த முதலமைச்சர் கிட்ட மொட்டை கடிதாசி போய் வேலை போச்சோ அதே முதலமைச்சர் கையால உனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கி தரேன். 1 லட்சமா சார்? 1 லட்சம் சொல்லிட்டீங்கல்ல, அதை விட்டுருங்க சார். அவன் ஒருத்தன் என்ன, அவனை மாதிரி 100 பேரை நிப்பாட்டுறேன் சார். சார் சரி சரி, இந்தா பைனாகுலர்ஸை வச்சுக்க. தூரத்துல இருந்தாலும் கூட்டத்துல இருந்தாலும் பக்கத்துல இருக்க மாதிரியே தெரியும். இதை வச்சு வாட்ச் பண்ணிட்டே இரு. அவனை பார்த்த உடனே எங்களுக்கு தகவல் கொடு. சரி சார். கட்டபொம்மன். எஸ் சார். மையப்பெண்ணுக்கு வேண்டிய போக்குவரத்து சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணுங்க. போக்குவரத்து ஏற்பாடு பண்ணிடலாம் சார். ஆனா இவங்களுக்கு சாப்பாடு போட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுப்படி ஆகுமா சார்? சார் என்ன பத்தி கண்ட ஏதாவது பேசினா நான் கோவிச்சுட்டு போயிடுவேன் சார். கட்டபொம்மன், இது முக்கியமான விஷயம். பி சீரியஸ். எஸ் சார். சேலையை போத்திட்டு குளிக்கிறாரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கருமம். ஐ விட்னஸ் ஐயா. ஐ விட்னஸ் ஐயா. யோ, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. பொண்ணுங்களை சைட் அடிக்கிறீங்க, இதான் வேலை பார்க்கற லட்சணமா? அது சரி, பிரியாணியும் தலகரையும் கேட்டனே, ஏற்பாடு பண்ணீங்களா? நான் சுத்த செய்வோம். அவனை கேளுங்க. இது கோவில் ஏரியா, மாம்சம் தொடவே கூடாது. ஐ விட்னஸ் ஐயா. யோ, பிரியாணி எங்க கிடைக்கும் அங்க போய் நம்ம தேடுவோம், புரியுதா? சரி. என்ன? நான் லாட்ஜ்ல பார்த்தனே தீவிரவாதி, அவன் கிடைச்சிட்டான். எங்க? அதோ வரான் பத்தியா, அவன்தான். அந்த பச்சை ஓடு ஓடு கண்ணி. நைட்ல வச்சுக்குவோம். கைய கட்டுறா. என்ன பேரு? மல்ல, எரி மல்ல. பேர்லயே தீய வச்சிருக்கிறான். நோட் த பாயிண்ட். ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் சுட்டி எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்கேன். சந்தேகமே இல்லை, இவன் தான். உன் ஆயுதத்தெல்லாம் எங்க வச்சிருக்க? எப்பவுமே பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன். தம்மா துண்டா? தம்மா துண்டு, ஆனா பவர்ஃபுல். இத வச்சு நான் கடவுளுக்கே சவால் விடுவேன். சத்தியமா இவனே தான். ஏண்டா, கோவிலுக்கு வெடி வைக்கத்தானே வந்திருக்கிற? வெடி வைக்கிறனா? பொடி வச்சு பேசாதீங்க, அடிபட்டு போயிடுவீங்க. மல்ல, எரி மல்ல. அடிக்கிறீங்க? அடிக்காம நீதான் அந்த பயங்கரவாதி. மரியாதையா சொல்லிடு, அந்த பாம்புகளை எங்க வச்சிருக்கிற? ஐயோ, பாம்பு பல்லின்னு பயம் இருத்தாதீங்க. நான் பயங்கரவாதி இல்லைங்க, பயந்தவாதி. தீபாவளிக்கு நான் வெங்காய வெடி கூட வெடிச்சது இல்லைங்க. என்னடா நடிக்கிற? தம்பி, அண்ணே, இவனை கவுத்து போட்ட டானா மாதிரி குனிய வச்சு கும்பிடு. குனிடா. முதல்ல அடிக்கிற, முன்னாடி வந்து அடியா. நீ ஸ்டாப் இட்னா நாங்க நிறுத்திடுவோமா? ஏய், நிமித்ரா. குனிய வச்சு நிமித்ரா. ஐயா, ஐயா, என்ன பண்றீங்க? ஐயா, திவ்யா என்ன காப்பாத்து. இந்த எரிமலையே குனிய வச்சுட்டாங்க. இவர் உனக்கு? இவர்தான் என் கைட், எரிமலை. எரிமலையா? எங்க பேரை வச்சு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என் உண்மையான பேரு ஏழுமலைங்க. ஸ்டைலா எரிமலைன்னு வச்சுக்கிட்டு. ஏன் அவனை போட்டு அடிச்சீங்க? இவனை லேசுப்பட்டவன் நினைக்காதீங்க. இவன் தான் அந்த தீவிரவாதின்னு மெய்யப்பனே அடையாளம் காமிச்சிருக்கிறான். சார், அவன் மெய்யப்பன் இல்ல சார், பொய்யப்பன். எனக்கு அவனுக்கு இருக்கிற பழைய விரோதத்துல என்ன கவுத்துட்டான். ஏயா, எத்தனை வருஷம் சர்வீஸ் உனக்கு? 20 வருஷம். என்னத்தை கிழிச்ச? ஏயா, இந்த முகத்தை பார்த்தாலே தெரியல எதுக்குமே லாய்க்கலாத உதவாக்கறேன்னு. இந்த பாருங்க, மெய்யப்பன் சொன்னான்னு தீர விசாரிக்காம யாராவது உதச்சிங்க, உங்களதான் வீட்டுக்கு அனுப்புவேன். வாங்க என் கூட. வர்றமா? சரிண்ணா. சார், கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. எரிமலை, என்ன திவ்யா, ரொம்ப அடிபட்டு போச்சா? ஏன் நடுங்குறீங்க? இந்த எரிமலை நீ தொட்ட உடனே பனிமலை ஆயிடுச்சு. வா போலாம். அழகான அருவி, பச்சை பசேல் மரங்கள், குழு குழுன்னு காத்து. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கிற சக்தியை கொடுத்திருந்தான்னா உன்னை அலாக்கா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆனா தரல. என்னைக்கா ஒரு நாள் அந்த சக்தி கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்ல வேளை எனக்கு கண் இல்ல. காது இருக்குல்ல? திவ்யா, நான் ஒரு பெரிய எழுத்தாளர், நீ ஒரு எழுத்தாளி. நான் ஒரு ஆண் அழகன், நீ ஒரு பெண் அழகி.
நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கற்பனை உலகில பாட்டா பாட்டான பரப்போம். என்ன சொல்ற திவ்யா? உங்க எழுத்த பத்தியும் அழக பத்தியும் நான் நிறைய விசாரிச்சுட்டேன். என்னை பத்தி ஏதாவது ஏடா கூடமா ஏதாவது போட்டு கொடுத்தாங்களா நம்பாத. அதான் சின்ன குழந்தைகிட்ட கேட்டேன். என் எழுத்து பத்தி ஏதாவது சொல்லிச்சா? ஏங்க உங்களுக்கு ஆந்த கண்ணாமே கரெக்டா? எந்த குழந்தைய என்ன விட்டு கவனிச்சிருக்கு. வேற என்னங்க சொல்லிச்சு? கழுகு மூக்கு காக்கா நேரம் அதுவும் கரெக்ட் தானே? குழந்தை கவுத்திடுச்சு. இதுக்கு மேல இவ பின்னாடி சுத்தது வேஸ்ட். திவ்யா, ஒரு எழுத்தாளனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா சின்ன குழந்தைகிட்ட கேட்காத, அது கவுத்துரும். சாரி மிஸ்டர் ஏரிமலை, உங்களை புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதையெல்லாம் சொல்லல. நான் ஏமாந்தவ இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொன்னேன். ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட மனசை பறி கொடுத்தவனா அந்த சரவணனை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லை. திவ்யா, திவ்யா, விக்னேஷ், விக்னேஷ். விக்னேஷா? ஆமா திவ்யா, நீயே காலேஜ்ல எத்தனையோ தடவை என் குரலை கேட்டுட்டு சரவணன் நினைச்சு ஏமாத்திருக்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆமா, இவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு கண் பார்வை இல்லாத நீ ஏன் தனியா வந்த? என்னோட துணைக்கு வந்தவர் என் கூடவே வந்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன். எப்படியோ இவ்வளவு நாள் கழிச்சு பழைய காலேஜ் ஃப்ரெண்டை மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் விக்னேஷ். ஆமா, நீயும் கோயிலுக்கு தான் வந்திருக்கியா? ஆமா திவ்யா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்னோட இடது கால் விலகாம போயிடுச்சு. ஐயோ, இனிமே குணமாகாது டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. அதான் தெய்வமாவது கை கொடுக்குமேன்னு இங்க தேடி வந்திருக்கேன். விக்னேஷ், காலேஜ்க்கு அப்புறம் நீ சரவணனை சந்திக்கவே இல்லையா? இல்ல திவ்யா. ஆமா, அவனை நீ இன்னுமா மறக்கல? மறக்கிறதா? பார்வை போனதுக்கு அப்புறமும் என்னால இன்னும் சிரிக்க முடியுதே. அதுக்கு காரணமே நான் இன்னும் மனசுக்குள்ள சரவணனை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான். ஆமா, உனக்கு கண் பார்வை எப்படி போச்சு? பக்கத்து வீட்டு குழந்தை வெடிக்க போற பட்டாசு கிட்ட திடீர்னு ஓடிச்சு. அது காப்பாத்த போனா அந்த குழந்தைய தூக்கி அணைச்சுக்கிட்டேன். வெடிச்ச பட்டாசுல நான் கடைசியா பார்த்தது ஒரு பெரிய வெளிச்சத்தை தான். அதுக்கப்புறம் என்னால பார்க்கவே முடியல. ஆமா விக்னேஷ், நீ எங்க தங்கியிருக்க? தங்கறதுக்கு இடம் இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் திவ்யா. பக்தர்கள் தங்கி இருக்கிற வீடு, லாட்ஜ் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. நாம தேடிட்டு இருக்க அந்த தீவிரவாதி இந்த ஏரியாவில் எங்கேயுமே தங்கி இருக்க முடியாது. சரி, நாளைக்கு காலையில எல்லாரும். என்னம்மா? அண்ணா, இவர் என்னோட பழைய காலேஜ் மேட் விக்னேஷ். இவர் எங்க அண்ணன், அசிஸ்டன்ட் கமிஷனர். நைஸ் மீட்டிங் சார். ஹலோ. தீவிரவாதி அப்படிங்கிறத இருக்க சிக்கலே கோவில் இந்த காட்டுக்குள்ள இருக்குதான். தீவிரவாதி நிச்சயமா அந்த காட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கணும். அதனால நம்ம ஆளுங்க எங்கேயோ இருக்கிற தீவிரவாதியை 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற தங்கச்சியை மறந்துடுறியண்ணா. இவர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நீ என்ன உயிரோடவே பார்த்துக்க முடியாது. என்னம்மா சொல்ற? என் கூடவே வந்துட்டு இருந்த கைடு திடீர்னு எங்கேயோ போயிட்டா. நான் பாட்டுக்கு வழி தெரியாம அந்த பானை தீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலயே போயிட்டா. ஐயோ, அது ரொம்ப ஆபத்தான இடமாச்சே. அந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்தினது இவர்தான். விக்னேஷ், நீங்க என் தங்கச்சி உயிரை காப்பாத்தல, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ. சேச்சே, என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துச்சு அந்த நாககாளி அம்மனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இவருக்கு தெய்வ பக்தி அதிகம்னா இவரோட கால் குணமாகணுங்கிறதுக்காகத்தான் இவர் இந்த கோயிலுக்கே வந்திருக்காரு. ஆனா தங்கறதுக்கு இடம் கிடைக்காம தான் கஷ்டப்படுறாரு. இவரை நம்ம கூடவே தங்க வச்சுக்கலாமாண்ணா ப்ளீஸ்? என்னம்மா இது? அவர் செஞ்ச உதவிக்கு ரூம் என்ன, வீடே கட்டி தரலாம். மிஸ்டர் விக்னேஷ், நீங்க எங்க கூடவே தங்கலாம். there won't be any problem. தேங்க்யூ சார். உங்க கூட இருந்தா எனக்கும் வசதியா இருக்கும். ஹலோ விக்னேஷ். ஹலோ. பக்த சிரத்தையோட எத்தனை பேர் வர அந்த கோவிலுக்கு பாம்பேக்கு ஒருத்தன் வந்திருக்கான். அதனால ஒருத்தரை விடாம செக் பண்ணிட்டு தான் இந்த ஏரியாவில் தங்க நான் அனுமதிக்கிறேன். ஐ எம் சாரி டு சே, இந்த ரூம்ல இருக்கவங்க உடமையில செக் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எஸ், கம் இன்.
விக்னேஷ், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் சார். சொல்லணும்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எங்க பொழப்பு நாய பொழப்பா போகுது. படிச்ச நீங்களே கடவுள் வானத்துல இருந்து குதிச்சு வந்து உங்களுக்கு கால் கொடுப்பாரு நம்புறீங்களா? நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். மனப்பூர்வமான பிரார்த்தனையை விட பெரிய படிப்பு எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன். உங்க மனசை புண்படுத்தி இருந்தா ஐ எம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஓ, கடவுள் இருந்தா வர்ற பௌர்ணமிக்கு அப்புறம் உங்களுக்கு இது தேவைப்படாது. நான் போட்டுக்கிறேன். God bless. Thank you. அட குப்புசாமி, அப்பா மேடா யானை இருக்கு விரட்டு. யானை இல்லண்ணா, எறும்புண்ணே. ஓ எறும்பா. இது என்னதுங்க? இது சின்னதா இருக்கிறலாம் பெருசா காமிக்கு. இப்ப பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்கள்லாம் அழகா படிக்கலாம். கோயம்புத்தூரில் மாவாட்ட கலெக்டர் வந்தார். ஏங்க இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்டுறாங்களா? மாவட்ட கலெக்டர் நீங்க, மாவட்ட கலெக்டர். ஓஹோ, ஏழை எளிய மக்களுக்கு 12 பாம்பு செட்டு வழங்கினார். ஏங்க பாம்பு செட்டு கொத்தாது? பாம்பு செட்டு இல்லையா, பம்பு செட்டு. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. போயா. மிஷின் மேல மிஸ்டேக்கியா? என்னமோ கோவிச்சுட்டு போறிய. இந்தாப்பா என்னண்ணே? டீ போடு. ஒரு டீ போடு. ஒரு போன்விட்டா கொடுங்க. சார், போலீஸ் மட்டும் போதாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். தீவிரவாதி கிடைச்சிட்டா. சீக்கிரம் சார். ஹலோ, நான் அப்புறமா பேசுறேன். சார் சீக்கிரம் சார். சார் இவன் தான் சார். மறுபடியும் போலீஸ் அடியா? சார் இந்த நாய் இங்க இருக்குன்னு தெரியாது சார். யோ, அவன் மேல இருக்க கோவத்துல அவனையே தீவிரவாதின்னு காட்டிட்டு இருந்த முட்டியை பேத்துருவேன். ஜாக்கிரதை. வாங்க. தேங்க்யூ சார். பண்ணி இரு எப்படி இருக்கு? ஏன்டா நாய் இங்க வந்து உட்கார்ந்த? இந்த நாய்ங்களே இங்க உட்காரும் போது இந்த நாய் உட்காரதல் தப்பே இல்லை. என்னங்க உங்களை நாயின்னு சொல்றான். அடிங்க. போங்க. இவரை கேம்பு கூட்டிட்டு போங்க. ஏன் சார்? உங்ககிட்ட மெட்டலாலான பொருள் இருக்கு. அது எதுவா இருந்தாலும் நான் கோயிலுக்குள்ள அலோ பண்ண மாட்டேன். பாரு திவ்யா, என்னுடைய வாக்கிங் ஸ்டிக் ஒன்று தான் ஸ்டீல்னால செஞ்சது. இதெல்லாம் நான் எப்படி நடந்து போவேன்? ஆபீசர், நீங்க இத ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம். அப்புறம் வெறும் வாக்கிங் ஸ்டிக்ல என்ன இருக்க முடியும்? அதுவும் இல்லாம இவர் தங்கி இருக்கிறதே உங்க கமிஷனரோட இடத்துல தான். பரவாயில்ல, நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். விக்னேஷ், வா போலாம்.